எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 49வது ஸ்தோத்திரம். சுவ்ரத சுமுக சூஷ்ம சுகோஷ சுகத சுகிருது மனோகரோ ஜிதக்ரோதோ வீரபாகுர் விதாரணக. இன்னைக்கு 49வது ஸ்தோத்திரம் இதுதான். சுவ்ரத சுமுக சூஷ்ம சுகோஷ சுகத சுகிருது. எத்தனை சூ? 1 2 3 4 5 6 சூ வருது பார்த்துங்க. அதில் சுப்ரத சுக சூஷ்ம சுகோஷ சுகத சுகிருது அப்படி சொல்லணும். சொல்லும்போது மனோகரோ இதக்ரோதோ வீரபாகுர் விதாரணக அப்படி சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்னா சுப்ரத சுமுக சூஷ்ம சுகோஷ சுகத சுகிருது மனோகரோ இதக்ரோதோ வீரபாகுர் விதாரணக அப்படி சொல்லணும். சொல்லும்போது சுப்ரத சுமுக சூஷ்ம சுகோஷ சுகத சுகிருது மனோகரோ ஜிதக்ரோதோ வீரபாகுர் விதாரணக. இது 49வது ஸ்தோத்திரம். சொல்றது இந்த ஸ்லாங்ல தான் சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுவ்ரதன் சுவ்ரதன்னா சூன்னா சுவ்ரதன்றது சூன்னா தர்மத்துக்கு ஒரு அர்த்தம், தர்மம் இன்னும் ஒரு அர்த்தம், சூன்னா உலகம்னு ஒரு அர்த்தம். இதுல விரதன்றது காப்பாத்துறது. விரதன்றது ஒரு வைராக்கியம் எடுத்துட்டு வைராக்கியத்தோட விரதத்தோட எக்ஸ்பான்ஷன் தான் வைராக்கியம். ஒரு விரதன்றது அதை ஒரு செஞ்சு முடிக்கணும்ன்ற அந்த ஆவலோட அதை எடுத்துட்டு ஈடுபாட்டோட அதை எடுத்துட்டு செய்யறது, விடாம செய்யறது, அதான் வைராக்கியம். அதுதான் விரதன்றதுக்கு. விரதன்றது வைராக்கியத்தோட விரதத்தோட எக்ஸ்பான்ஷன் தான் வைராக்கியம். விரத தர்ம சூன்னா தர்ம, விரதன்னா தர்மத்தை விடாமல் விரதமாக அனுஷ்டிப்பவர்னு அர்த்தம். இது சுவிரத. அதே மாதிரி தர்ம சுவிரதன்றது சூன்னா உலகம் ஒண்ணு, உலகத்தை காப்பாத்துறதுல வைராக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுதான், ஒரே இதுதான். சுமுக சுமுகன்னா சூன்னா மங்களம், சுமுக முகம்னா வதனம் மூஞ்சி. சுமுகன்னா மலர்ந்த முகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சூஷ்ம சூஷ்ம சூக்ஷ்மன்னு தெரியுமா? அதுல இருக்க சூஷ்மம் தெரியுமா உனக்கு? சூட்சமா என்னன்னு தெரியுமா உனக்குன்னுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்க சூட்சமா என்னன்னு தெரியுமா அப்படின்னுவாங்க. சூட்சமன்றது அதுக்கு உள்ள இருக்கிற நுட்பமான விஷயம். அதான் சூக்ஷ்மன்றது அதான் அஞ்ஞானிகளுக்கு புலப்படாது, அஞ்ஞானிகளுக்கு புலப்படாது சூட்சமம். சூட்சமம் அதுக்குள்ள இருக்கிற இது விஷயம் என்னன்றது புரியாது. உள்ளுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மறைஞ்சிருக்கிற விஷயம் என்னன்றது தெரியுதா? மறைஞ்சிருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் சூட்சமம். அது மாதிரி சூட்சமன்னா மிகவும் நுட்பமானவன், அஞ்ஞானிகளின் கண்களுக்கு புலப்படாதவன், சூட்சமமா இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது சூஷ்ம. சுகோஷ சுகோஷன்றதுக்கு சூன்னா வேதம், கோஷன்னா வேதத்தின் குரலாய் இருப்பவன். சூன்னா வேதம், கோஷன்னா குரல், சுகோஷன்னா வேதத்தின் குரலாய் இருப்பவன். வேதம் ஒலிக்கிறாங்க இல்லையா, அந்த குரலாய் இருப்பவன், வேதத்தின் சப்தத்துல இருப்பவன் அர்த்தம். சுகோஷ. சுகத கதைன்னா இன்பம், சுகதன்னா சிறந்த இன்பத்தை தருப்பவன். சிறந்த இன்பம்ன்றது என்ன? நம்மளுக்கு மனசுல பெருமாளோட எண்ணம் தான் சிறந்த இன்பம், அந்த இன்பத்தை கொடுப்பவன். சுகிருத் சுகேஷ சுகத சுகிருது. சுகிருதுன்னா ஹிருதுன்னா நட்பு, சுகிருதுன்னா சிறந்த நண்பனா விளம்புவான். அதான் சூ. எல்லா சூக்கும் ஒரு இது வருது பாருங்க. முதல் சூக்கு தர்மம், ரெண்டாவது சூக்கு மலர்ந்த அப்படி நல்ல சில மங்களம் மங்களம்னு அர்த்தம். ரெண்டாவது சூக்கு மங்களம். சுப்ரதல்ல வந்த சூக்கு தர்மம், சுமுகல வர சூக்கு பேர் மங்களம், சூஷ்மால வர சூக்கு பேர் மிகவும் சிறந்த அப்படின்ற அர்த்தம். அப்புறம் சுகோஷ வேதத்தின் சூன்னா வேதம். அது 1 4 எத்தனை ஆச்சு? 1 2 3 4 சூக்கு 4 அர்த்தம். தர்மம்னு ஒரு அர்த்தம், மங்களம்னு ஒரு அர்த்தம், சிறந்தன்னு ஒரு அர்த்தம், வேதம்னு ஒரு அர்த்தம், மறுபடியும் சிறந்த பெரிய இன்பத்தை கொடுப்போம். சுகிருதுன்னா சிறந்த, மறுபடியும் சிறந்த, 3 சிறந்த வந்துருச்சு. இல்லை, சிறந்த நண்பனாக இருப்பவர் அப்படிங்கிறது சுகிருதுன்னா. ஹிருதுன்னா நண்பன், ஹிருதுன்னா நட்பு, சுகிருதுன்னா சிறந்த நண்பனாக விளங்குபவன்
அர்ஜுனனுக்கு சிறந்த நண்பா இருந்தார் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. மனோகர, மனோஹரன்னா அது மனோகரன்றது வந்து நான் இழுக்கிறது. மனசுனா மனசு, மனோகரன் ஜீவாத்மாக்களின் மனதை ஈர்ப்பவர் தான். மனஸ் பிளஸ் ஹரோன்னு வச்சுக்கணும். மனஸ் பிளஸ் ஹரோ. ஹரன்னா ஈர்க்கிறது. இந்த இடத்துல ஹரன்றதுக்கு வந்து ஈர்க்கின்றது, ஹரன்னா அழிக்கிறது, இந்த இடத்துல தன்பால் இழுக்கிறது. அதான் மனோகர. ஜிதக்ரோத, ஜிதக்ரோதன்னா ஜீவன்களின் மனத்தில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்றுவோம். ஜித பிளஸ் குரோத, ஜித பிளஸ் குரோத. ஜித குரோதன்றதுக்கு வந்து ஜீவன்கள், ஜிதன்றது வந்து கோபம், குரோதன்னா கோபம், ஜிதன்னா வெற்றி, கோபத்தை வெற்றி கொண்டவன் ஒரு அர்த்தம். ஆனா சத்தியசந்த தீர்த்த இது வந்து ஆதிசங்கரர் சொன்னது. ஜெயக்ரோதன்றது கோபத்தை வென்றவன். சத்தியசந்தர் என்ன சொல்றாரு, சத்தியசந்தர் என்ன சொல்றாருன்னா, ஜிதக்ரோதன் இருக்கு ஜீவாத்மாக்களின் உள்ள ஜீவாத்மாக்களின் மனதில் உள்ள குரோத எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்களை வென்று போக்குபவர் அப்படின்ற ஜிதக்ரோத. வீரபாகு, பாகுன்னா கைகள், நமக்கு தெரியும். வீரன்னா வீரம் செறிந்த கைகள், பலம் மிக்க வீரம் செறிந்த கைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். விதாரண, தாரணன்னா ஜாயின் பண்றது. ஜாரணன்னா ஒன்னோட, தாரணன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்க்கறது, ஒரு முடி போடுறமே தாரணம், அதுக்கு பேரு மாங்கல்ய தாரணம்ன்றதுதான். மாங்கல்ய தாரணம் ஆகித்தான்றமே தாரணம்ன்றது இந்த முடி போடுறதுக்கு பேர், அந்த 3 முடி போடுறதுக்கு பேர் தாரணம். மாங்கல்ய தாரணம்ன்றது அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்கல்ய தாரணம்ன்றது மாங்கல்யம் வந்து கழுத்துல முடியா விழுந்துருத்தா 3 முடிச்சு போட்டாச்சான்னு கேட்கிறமே, அதுதான் தாரணம். தாரணம்னா இணைக்கிறது, ஜாயின் பண்றது. விதாரணம் என்ன, வெட்டுறது. இதுல விதாரணன்றதுக்கு என்ன சொல்றார், கெட்டவற்றை வெட்டி விடுபவன். அத இவர் சொல்றார். இவர் என்ன சொல்றார், விதாரணன்றதுக்கு வந்து அசுரர்களை அழிப்பவர், வீணா வெற்றி. தாரணன்றதுக்கு வந்து கெட்ட இது இணைக்கிறத, அதாவது அசுரர்களுடைய சக்தியை அழிப்பவன் சொல்றார் இவர். அசுரர்களை அழிக்கும் ஆயுதங்களை உடையவன். தாரணன்றதுக்கு ஆயுதத்துக்கு ஒரு அர்த்தம். தாரணம்னா ஆயுதம், தாரணம்னா ஆயுதம்னு ஒரு அர்த்தம். விதாரணம்னா அசுரர்களை அழிக்கும் ஆயுதங்களை உடையவன் சத்தியசந்தி சித்த சொல்றார். இவர் விதாரணம்னா கெட்ட எண்ணங்களை கெட்ட இதை வெட்டி விடுறவர்ன்றது சொல்றார் இவர். விதாரணத்துக்கு வந்து தாரண இனத்தை வெட்டி விடுவது, கெட்டவற்றை வெட்டி விடுவோம். கெட்டவற்றைன்றதுல எல்லாமே அடங்கி போயிடுது. அதனால இட்ஸ் குட். இப்ப நம்ம 49வது ஸ்தோத்திரத்துல இன்னைக்கு 455 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துருந்தோம். இன்னைக்கு 456 சுகிருத, 457 சுமுக, 458 சூக்ஷ்ம, 459 சுகோஷ, 460 சுகத, 461 சுகிருத், 462 மனோகர, 463 ஜிதக்ரோத, 464 வீரபாகு, 465 விதாரண. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 465 வரைக்கும் பார்த்துருக்கோம். நேற்றுக்கு 456 ஆரம்பிச்சு 465 10 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 10 திருநாமங்களை பார்த்துருக்கோம். சகஸ்ரநாமத்துல 10 திருநாமங்களை பார்த்துருக்கோம். 465 திருநாமங்கள் 1000 இன்னி வரைக்கும் 465 திருநாமங்களை பார்த்துருக்கோம்.